ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். இரத்தத்தின் தொடர்பு, அதை குறித்து இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இயேசு கிறிஸ்து பாருங்க, பவுல் எழுதுகிறார் பாருங்க, இரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை ஏற்படுகிறது, இரத்த பந்தம். இன்னைக்கு இரத்த தொடர்பு குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இரத்தத்தினால பாருங்க இன்னைக்கு உறவுகள் நமக்கு எப்படி வந்திருக்கு? இரத்த தொடர்புனால. இவங்களை சித்தின்றோம், இவங்களை அத்தன்றோம், இவங்களை மாமான்றோம். எப்படி இந்த தொடர்புகள்? எல்லாம் ரத்தம் சம்பந்தப்பட்டது. நம்ம அம்மா கூட பிறந்த ரத்தமா இருந்தாதான் மாமான்னு சொல்லுவோம். நம்ம அப்பா கூட பிறந்தவங்கள சித்தப்பான்னு சொல்றோம். இப்படி ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் தான் இன்றைக்கு நம் உறவு முறையாக அழைக்கிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவும் நமக்கும் என்ன உறவு இருக்கிறது? இன்றைக்கு அப்பா அவரு நம்ம பிள்ளையா மாறி இருக்கோம் அப்படின்னா எதனால மாறி இருக்கிறோம்? அந்த இரத்த தொடர்பு இயேசு கிறிஸ்து பாருங்க சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினாலதான். அவர் மட்டும் ரத்த சிந்தலன்னா இன்னைக்கு பாருங்க கடவுளுக்கும் நமக்கும் எந்த ஒரு உறவுமே இல்லாம தாங்க இருந்திருக்கும். இரத்த தொடர்புன்றது பாருங்க என்னைக்குமே அது கட்டாகிற ஒரு விஷயமே இல்லை. ஒருவேளை அம்மா அப்பா பாருங்க ஒரு குழந்தைய பெத்து எங்கேயாவது போட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா அவங்க இல்லைன்றத மாத்திட முடியுமா? மாற முடியாது. அவங்க விட்டுட்டு போனாலும் அந்த குழந்தைக்கு அவங்க தான் அம்மா அப்பா. அது போலதான் நிறைய வேளைகள்ல இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் தான் வாழுகிறோம். ஆனா நமக்கு பாருங்க தேவன் அவரு இரத்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சிலுவையின் மூலமாக. அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு உறவு மட்டும் கிடையாது, உறவு சம்பந்தப்பட்ட சொத்துகளையும் அவர் கொடுக்கிறார். இன்னைக்கு எங்க அப்பாவோட சொத்து யாருக்கு சேரும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாகவே வாரிசான எனக்கு தான் சேரும். இந்த இரத்த தொடர்பால பாருங்க ஆசீர்வாதமும் நமக்கு வருகிறது. இரத்த தொடர்புனா சும்மா இல்லைங்க. இன்னைக்கு சொத்து வாரிசா நம்ம எப்படி மாறுறோம்னா இரத்த தொடர்பு தான். நீங்க இயேசு கிறிஸ்துவை முழு உள்ளத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது, இன்னைக்கு நம்ம சர்ச்சில் என்ன பண்றோம்? திருவிருந்து எடுக்கிறோம். அந்த திருவிருந்து எதற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் பாருங்க அவருடைய பந்தியில இருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காளியாக நம்ம மாறுவதுதான் இந்த திருவிருந்து. இன்னைக்கு உடம்புல சுகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஆசீர்வாதம் வரலன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய திருவிருந்தை அசட்டை பண்ணாம இருங்க. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏன் சொன்னிருக்கிறாரு? நீங்களும் நானும் நல்லா இருக்கணும். அவருடைய ஆசீர்வாதத்திற்கு நம்ம பங்கா மாறணும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அவருடைய விருப்பத்தின்படி தேவனுடைய இரத்தத்தை விசுவாசிங்க. அவர் இரத்தம் என்னை பாதுகாக்கிறது. அவருடைய இரத்தம் தான் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அவருடைய இரத்தம் தான் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை நோய் நொடி இல்லாமல் இதுவரைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ளத்தோடு நீங்க நினைச்சு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். அவர் இரத்தம் சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை தருகிற தேவன். இன்னைக்கு இரத்த தொடர்பை குறித்து பார்த்தோம். இரத்த தொடர்பு என்றால் இது ஒரு மேன்மையான உறவு. ஒரு தாய் தன்னுடைய உதிரத்தை சிந்தி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அந்த பிள்ளைக்காக வாழ்வதுதான் ஒரு தாயினுடைய கடமையாக இருக்கிறது. அப்படிதான் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனையே கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுப்பதுதான் அவருடைய கடமையா இருக்கு. அவருடைய கடமையை அவர் சிலுவையில செஞ்சிட்டாரு. இன்னைக்கு நம்முடைய கடமை இயேசு கிறிஸ்துவை சொந்த தகப்பனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் ஆளும்படியாக நம்மளுடைய எண்ணத்துல கொண்டு வரணும். வாங்க அதற்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இரத்தத்தின் தொடர்பை குறித்து நாங்கள் பார்த்தோம். உம்முடைய இரத்த பந்தம் என்பது எங்களுக்கு வெறும் ஆண்டவரே ரட்சிப்பை மாத்திரமல்ல, ரட்சிப்புக்கு மேலான ஆசீர்வாதங்களும் இந்த உலகத்துல நீங்க வச்சிருக்கீங்கப்பா. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தடையாய் இருக்கிற எங்கள் சிந்தனைகளை ஆண்டவரை அகற்றி போடும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள
தடையாயிருக்கிற பிசாசனுடைய கிரியையும் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகட்டும். நாங்கள் அதை பெற்று அனுபவித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.